சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஆளுநர் ரவி அவர்கள் தமிழக சட்ட சீர்கேடுகள் மற்றும் மக்களுக்கு பாதுகாப்பு இன்மை குறித்து ஒரு கடிதம் எழுதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காராம். இதுதான் இப்போ மாபெரும் விஷயமாக பேசப்பட்டு வருது. அதாவது தமிழகத்தில் இப்போ வரைக்கும் சட்ட சீர்கேடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. பாதுகாப்பு என்பது மக்களுக்கு சுத்தமாக துளி கூட இல்லை. அனைத்து அரசு அதிகாரிகளும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையோடு இல்லை. மேலும் திமுக அவங்களோட கடமையை ஒழுங்காக செய்யவே இல்லை. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அவங்க சுத்தமாக அவங்களோட கடமையை செய்யலை என கடிதம் எழுதியிருக்காரு. இதனால் துணை இராணுவம் அவங்கள கூட அனுப்ப வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் துணை இராணுவம் அனுப்பப்பட்டால் கண்டிப்பாக திமுகவோட ஆட்சி காலி என்று சொல்லப்பட்டு வருது. இப்படி ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு வரார் என திமுகவுமே அவர் மீது குற்றச்சாட்டுகள் வச்சு கொண்டு தான் இருக்காங்க. மேலும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவருமே ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காராம். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமீபத்தில் நடந்த அஜித்குமாரினுடைய வழக்கில் அவங்க எதிர்பாராத விதமாக ஒரு புது திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு 5 லட்ச ரூபா பணம், மேலும் அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்வது போன்ற அனைத்து விஷயங்களையும் மேற்கொண்டிருக்காங்க திமுக அரசு. இதெல்லாம் செஞ்சுட்டா மட்டும் அந்த கேஸ் முடிஞ்சிடுமா? அவங்களோட வாயை அடைச்சிட முடியுமா? ஆரம்பத்தில் இதுக்கு மூளையாக செயல்பட்ட அந்த காவலாளர்கள் எல்லாருமே எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, எங்களோட கைகள் கரைப்படியாமல் தான் இருக்குது, ஆனாலும் எங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது என சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே எங்கே போனாங்க, என்ன ஆச்சு என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பி அதை கடிதமாக எழுதி ஆளுநருக்கு அமைச்சிருக்காரு. மேலும் இந்த மாதிரி நிறைய சட்ட சீர்கேடுகள், பாதுகாப்பின்மை போன்றது நிறைய தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் இந்த தடவை திமுக ஆட்சி என்பது பிடிக்குமா? 200 தொகுதிகளிலும் அவங்க நினச்ச மாதிரி கைப்பற்றுவாங்களா, இல்லை எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழப்பாங்களா என்பதை நீங்கள் தான் சொல்லணும். இந்த தடவை யாருக்கு ஓட்டு போடுவாங்க, யார் ஜெயிச்சு மீண்டும் அரிய நிலை ஏற போகிறாங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.